ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ படிக்க போறது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேவா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எத்தனாவது கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, 7வது கொஸ்டின் பேப்பர் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணல, படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில படிக்காதவங்க படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வர 25 கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ பிரம்மபுத்திரா சமவெளி, ஆப்ஷன் பி கங்கை சமவெளி, ஆப்ஷன் சி பஞ்சாப் சமவெளி, ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சமவெளி. ஸோ இதுல எந்த பகுதியில சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சமவெளி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? ஸோ ஆப்ஷன் ஏ 2018, ஆப்ஷன் பி 2019, ஆப்ஷன் சி 2020, ஆப்ஷன் டி 2021. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2019. ஓகேவா? அணை பாதுகாப்பு மசோதா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அணை உடையிறது, அந்த பேரிடர்கள்லாம் தடுக்கிறதுக்காக அதை கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மசோதா தான் அணை பாதுகாப்பு மசோதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனகன மன பாடல் எப்பொழுது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனகன மன பாடல் எப்பொழுது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 24 ஜனவரி 1950, ஆப்ஷன் பி 26 ஜனவரி 1950, ஆப்ஷன் சி 15 ஆகஸ்ட் 1947, ஆப்ஷன் டி 26 நவம்பர் 1949. இதுல ஜனகணமன பாடல் எப்பொழுது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ 24 ஜனவரி 1950. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பாராலிம்பியனை அடையாளம் காண்க. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பாராலிம்பியனை அடையாளம் காண்க. ஆப்ஷன் ஏ தீபா மாலிக், ஆப்ஷன் பி அவானி லெஹாரா, ஆப்ஷன் சி சஹாரா நெமாதி, ஆப்ஷன் டி நடாலியா பார்ட்டிகா. இதுல யாரு வந்து தங்கப்பதக்கம் வென்றது? ஆப்ஷன் பி அவானி லெஹாரா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1996 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார்? 1996 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார்? ஆப்ஷன் ஏ தேவிகா ராணி, ஆப்ஷன் பி ரஜினிகாந்த், ஆப்ஷன் சி சிவாஜி கணேசன், ஆப்ஷன் டி ராஜ்குமார். ஸோ இதுல 1996 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யாரு? ஆப்ஷன் சி சிவாஜி கணேசன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஷ் என்ற நேரம் காட்டி நிற்கும். ஓகேவா? தேசியவாத காங்கிரஸ் கட்சியோடைய அது தேர்தல் சின்னம். ஓகேவா? அந்த கடிகாரம் என்ன டைம் காமிச்சு நிற்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். 10:10, ஆப்ஷன் பி 11:10, ஆப்ஷன் சி 12:10, ஆப்ஷன் டி 10:40. ஸோ எதை காமிச்சு நிற்கும்? ஆப்ஷன் ஏ 10:10. ஓகேவா? தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் சின்னம் வந்து அந்த கடிகாரம் என்ன டைம் காமிச்சு நிற்கும்னா 10:10 தான் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின்,
நாசாவின் மார்ஸ் 2020 விண்வெளி தரையுலாவி திட்டத்தின் தற்போதைய தரையுலாவியின் பெயர் என்ன? நாசாவின் மார்ஸ் 2020 விண்வெளி தரையுலாவி திட்டத்தின் தற்போதைய தரையுலாவியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சோஜர்னர், ஆப்ஷன் பி பெர்சிவரன்ஸ் அல்லது பெர்சி, ஆப்ஷன் சி ஸ்பிரிட், ஆப்ஷன் டி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் நாசாவின் மார்ஸ் 2020 விண்வெளி தரையுலாவி திட்டத்தின் தற்போதைய தரையுலாவியினுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் பி பெர்சிவரன்ஸ் அல்லது பெர்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி. இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி. ஆப்ஷன் ஏ கோவிஷீல்டு, ஆப்ஷன் பி மாடர்னா, ஆப்ஷன் சி கோவேக்சின், ஆப்ஷன் டி நோவாவேக்ஸ். இதில் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி எது? ஆப்ஷன் சி கோவேக்சின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம் விரும்பினால், ஆப்ஷன் பி பிரதம மந்திரியின் ஆணையினால், ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். இதில் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவருடைய ஆணையினால அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்க முடியும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்ட பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்ட பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 28, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 29, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 30, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 32. ஸோ த கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 32. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர். மாநிலங்கள் அவையுடைய தலைவராக செயல்படுறவர் யாரு? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி குடியரசு துணைத் தலைவர், ஆப்ஷன் சி சபாநாயகர், ஆப்ஷன் டி பிரதமர். ஸோ இதில் மாநிலங்கள் அவையின் தலைவராக செயல்படுறவர் யாரு? ஆப்ஷன் பி குடியரசு துணைத் தலைவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எந்த குழு அப்படி இல்லைன்னா ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? பின் வருவனவற்றுள் எந்த குழு அப்படி இல்லைன்னா ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? எம்.என். வெங்கடாசாலயா ஆணையம், சர்க்காரியா ஆணையம், புன்ச்சி ஆணையம், ராஜமன்னார் குழு. ஸோ இதில் எந்த குழு இல்லைன்னா ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்து? சர்க்காரியா ஆணையம், புன்ச்சி ஆணையம், ராஜமன்னார் குழு. ஸோ 2, 3, 4 இது மூணுமே மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லுது. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 2, 3, 4 ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த தப்பானது கரெக்டானது கேட்கும்போது பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும், அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. ஆப்ஷன் பி அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். ஆப்ஷன் சி பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணைய தளங்களை பராமரித்து வருகின்றன. ஆப்ஷன் டி அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்கேற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றனர். ஸோ இதில் எது தப்புன்றதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும், அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. இது தப்பு. அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணைய தளங்களை பராமரித்து வருகின்றன. கரெக்டு தான். அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றன. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தப்பு. அதான் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. எது தப்புன்றதான் என்ன செஞ்சுருக்காங்க, கொஸ்டின்லையும்
கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பின் வருவனவற்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரித்துக்கெதிரான சட்டம். இதுல எது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை வரும் கால வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கால வரிசை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டினை தனியாக எழுதிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து 4th அந்த 1 4 வரைக்கும் 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படி வரிசையாக நோட் பண்ணிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோரி வச்சு அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஸோ இது வந்து எது ஃபர்ஸ்ட் வரும்? இந்து விதவை மறுமண சட்டம். ஓகேவா? செகண்ட் ஒன் தோட்ட தொழிலாளர்கள் சட்டம். தேர்ட் ஒன் வரதட்சணை தடை சட்டம். ஃபோர்த் ஒன் அநாகரிகமாக சித்தரித்துக்கெதிரான சட்டம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2. ஸோ ஆப்ஷன் சி தான் போ ஆன்சர். ஓகேவா? முதல்ல இந்து விதவை மறுமண சட்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரதட்சணை தடை சட்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அநாகரிகமான சித்தரித்துக்கு எதிரான சட்டம். ஸோ இந்த மாதிரி 4 சட்டங்கள் அடுத்தடுத்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரி நம்மளா வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஞாபகம் இருக்கும் ஈஸியாக. ஸோ ஒவ்வொரு இந்த கால வரிசைப்படுத்துக எல்லாமே தனித்தனியாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அதை எழுதிட்டு அந்த ஸ்டோரியும் வேணால் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்த ரீகால் பண்ணும்போது அந்த உட்காந்து இந்த சட்டம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு படிக்கிறத விட அந்த ஸ்டோரியை படிச்சிங்கன்னா முடிஞ்சு போயிடும். இப்படி நான் இதனால இப்படி வந்துச்சு, அதனால இப்படி வந்துச்சு, நமக்கு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸி இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே படித்தா போதும். இதை தனியாக மறுபடி படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? தன்னிலை தவறாம தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ நாடக மகளிர், ஆப்ஷன் பி மூதின் மகளிர், ஆப்ஷன் சி கற்புக்கரசி, ஆப்ஷன் டி ஆடல் மகளிர். இப்ப தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாரு கூட ஒப்பிடுறாரு? கற்புக்கரசி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தை மகர் காற்றும் நன்றி என திருக்குறள் எதை சொல்லுது? தந்தை மகர் காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ பொருளீட்ட செய்தல், ஆப்ஷன் பி இல்லறம் ஏற்கச் செய்தல், ஆப்ஷன் சி அவையத்து முந்திருப்பச் செயல், ஆப்ஷன் டி போரிடச் செல்தல். ஸோ இதுல தந்தை மகர் காற்றும் நன்றி அப்படின்னு சொல்லி திருக்குறள் எதை சொல்லுது? அவையத்து முந்திருப்ப செயல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? ஆப்ஷன் ஏ இன்னாச்சொல், ஆப்ஷன் பி அவர் அவா, ஆப்ஷன் பி வெகுளி, ஆப்ஷன் சி வெகுளி, ஆப்ஷன் டி அழுக்காறு. செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி அழுக்காறு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ உண்ணல் உண்ணுவித்தல், ஆப்ஷன் பி அறிதல் அறிவித்தல், ஆப்ஷன் சி ஈதல் இசைபட வாழ்த்தல், ஆப்ஷன் டி கற்றல் கற்பித்தல். இதுல உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எதை சொல்றாரு? ஈதல் இசைபட வாழ்தல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? ஆப்ஷன் ஏ பொருள் உடையவர் செய்யும் செயல், ஆப்ஷன் பி பொருள் அற்றவர் செய்யும் செயல், ஆப்ஷன் சி அருள் உடையவர் செய்யும் செயல், ஆப்ஷன் டி வலிமை உடையவர் செய்யும் செயல்.
ஸோ இதுல குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படிங்கிற உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தி இருக்கிறாரு? ஆன்சர் என்ன? பொருள் உடையவர் செய்யும் செயல். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ இறப்பு, ஆப்ஷன் பி வாழ்வு, ஆப்ஷன் சி பிறப்பு, ஆப்ஷன் டி வளர்ச்சி. இதுல உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதோட சொல்றாரு? ஆப்ஷன் சி பிறப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. 1976, 2007, 1950, 1948. ஸோ இதுக்கான பொருத்தமான விடை அது தொடங்கின ஸ்டார்ட் பண்ண அந்த ஆண்டு அதை பேஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க? கேட்டிருக்காங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். 1976 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம். 1976 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 2007 மூத்த குடிமக்கள் சட்டம். 1950 இந்திய அரசியல் அமைப்பு. 1948 ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம். ஓகேவா? ஸோ 2 இதுக்கு இருக்கு. செகண்ட் ஒன் ஃபோர்த்து, அதுவும் 2 இதுக்கு. சி 2. இப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அந்த மாதிரி தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கிறத தனியாக நோட் பண்ணிக்கோங்க. கால வரிசை தனியாக சொல்லிட்டேன், தொடங்கப்பட்ட ஆண்டு தனியாக சொல்லிட்டேன். இதெல்லாமே தனித்தனியாக நோட் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சுதேசமித்ரன், ஆப்ஷன் பி சக்கரவர்த்தினி, ஆப்ஷன் சி தி ஹிந்து, ஆப்ஷன் டி யங் இந்தியா. ஸோ இதில் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழுடைய பேர் என்ன? ஆப்ஷன் பி சக்கரவர்த்தினி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். தேர்ட் ஒன். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹாசன் நிறுவினார். ஃபோர்த் ஒன். இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தப்பெற்றது. ஸோ இதில் கரெக்டான கூற்று தான் கேட்டிருக்காங்க. தப்பானது கேட்கல. கரெக்டான கூற்று எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான கூற்று எது? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. இது நம்ம லாஸ்ட் பார்த்த ஒரு கொஸ்டின்ல ஆப்டிடியூட்ல இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல அதை சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின்ல நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் தான். சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? பி ரங்கையா. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். ஸோ இது தப்பு. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹாசன் நிறுவினார். இது தப்பு. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடந்துச்சு. ஓகே, கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கரெக்டு தான். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் தப்பு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சாரி, ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட் தான். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹாசன் நிறுவினார். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான் இதில். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆப்டிடியூடுக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு கேட்டிருந்தாங்க. பி ரங்கையா. ஸோ இதுல ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? எல்லாமே சரி, அனைத்தும் சரி, அதுதான் கரெக்ட். ஓகேவா? ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். இது நமக்கு ஆப்டிடியூட்ல கேட்க வாய்ப்பு இல்லை. முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையை யாகூப் ஹாசன் நிறுவினார். இது கேட்கலாம். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை டேஷ் யார் நிறுவினா அப்படின்னு கேட்கலாம். யாகூப் ஹாசன். இந்திய எதிர்ப்பு மாநாடு நடந்தது எங்கன்னு கேட்கலாம். சேலத்துல. ஓகேவா? நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்?
நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ தீன பந்து மித்ரா, ஆப்ஷன் பி ரொமேஷ் சந்திர தத், ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி, ஆப்ஷன் டி பிர்சா முண்டா. ஸோ இதில் நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளுடைய இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யாரு? தீனபந்து மித்ரா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சேர்ந்தவர்? அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை, ஆப்ஷன் பி கடலூர், ஆப்ஷன் சி திருவாரூர், ஆப்ஷன் டி மதுரை. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? ஆப்ஷன் பி கடலூர். ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து 25 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 25 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா 7 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் நமக்கு. இந்த இதில் வந்து இனியும் மேக்ஸும் இனி ஒரு 50 கொஸ்டின் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸில். ஓகேவா? நான் இன்னும் படிக்கலன்றவங்க பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், அதையும் படிங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. ஒரு தடவை ஆப்டிடியூட்டில் கேட்குற கொஸ்டின் அடுத்த தடவை சரியா தவறான்னு கேட்குறாங்க, சரியா தவறான்னு கேட்டிருக்க கொஸ்டின் அடுத்த தடவை ஆப்டிடியூட்டில் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வருது. ஸோ அதே மாதிரி ஆண்டு பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின் அப்படி அப்படியே கேட்குறாங்க. இந்த ஆண்டு போன தடவை தான் கேட்டிருப்பாங்க, அதே தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆண்டு அப்படியே இருக்கிறனால நமக்கு மறந்துடும், குழப்பிடும். அதனால நமக்கு அது வந்து ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்குன்ற மாதிரியே இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா நல்லா ஈஸியாக தான் இருக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், படிங்க. அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஆண்டு அதே மாதிரி தொடங்கப்பட்ட ஆண்டு பேஸ் பண்ணி உள்ளது, கால வரிசைப்படி, ஸோ இதெல்லாமே வந்து தினம் பேஸ் பண்ணி உள்ளது. இதெல்லாமே தனித்தனியாக நோட் பண்ணி படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.